வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சென்னை கொரட்டூர் வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த டெரஸில் கூலிங் டைல் லே பண்ணிக்கோங்க. இந்த லேயிங்கில் கிரவுட்டிங் நல்லா ஸ்பேஸ் விட்டு தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கிரவுட்டிங் மெட்டீரியல் வந்து ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணதுனால கிராக் டெவலப் ஆகி நிறைய இடங்களில் ஃபீலப் ஆகி வந்திருக்கு. ரூஃப் கார்டன் பண்ணியிருக்கிறதுனால நிறையா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அந்த டெரஸில் அப்படியே படிஞ்சிருக்கு. இதனாலேயும் அந்த டெரஸில் லீக்கேஜ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சைட்டில் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ரூஃப் கார்டன் அதாவது செடியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே இருந்த ஃபங்கஸ், பாசி, மணல் எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். இதுக்கப்புறம் எல்லா டைல் ஜாயிண்ட்டையும் நம்ம கட்டிங் மிஷின் வச்சு வீக்ரூ பண்ண போகிறோம். பழைய சிமெண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ரிமூவ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஃபைன் டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஏர் ப்ளோயர் மிஷின் வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் பாலிமர் டைல் கிரவுட் அண்டு பாலிமர் லிக்விட் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி என்டையர் டைல் டெரஸோடைய சர்ஃபேஸில் நம்ம அந்த கிரவுட்டிங் பாயிண்ட்டை ஃபில் பண்ணுறோம். இந்த ஃபில்லிங் ப்ராசஸ் முடிஞ்சதும் எக்ஸாஸ்ட் இருக்கிற அந்த ஃபில்லிங் மெட்டீரியலை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வாட்டர் ஜெட் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம 3 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டம் பண்ண போகிறோம். டைல் கிரவுட்டை கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாலிமர் டைல் பவுடர் அண்டு பாலிமர் லிக்விட் ரெண்டுத்தையுமே கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி இந்த என்டையர் டைல் ஜாயிண்ட்லேயும் நம்ம ஃபில்லிங் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது நல்லா ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணணும். டைலோட டெப்த் வரைக்கும் இது நல்லா போய்ட்டு ஃபில் ஆகணும். அப்போ தான் வந்து கிராக் இல்லை சிங்கேஜ் எதுவும் வராமல் இது வழியாக தண்ணியும் வந்து பெனட்ரேட் ஆகாமல் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது முடிஞ்சதும் எக்ஸாஸ்ட் இருக்கிற நம்ம ஃபில் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் இருக்கிற அந்த டைல் கிரவுட்டை எல்லாத்தையுமே பட்டி பிளேட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறோம். எதுக்காகனா இதுக்கு மேலே அப்படியே டேட்டாக கோட்டிங் அடிக்கும்போது கண்டிப்பாக சின்ன டாட்டாக இருக்கும். ஸோ அது நல்ல அப்பீரியன்ஸ் கிடைக்காது. அதுக்காக நம்மளால் அந்த எக்ஸாஸ்ட் இருக்கிறத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துரும். இதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணுறோம். எதுக்காகனா இந்த டைல் ஜாயிண்ட்டில் எல்லாமே ஓப்பனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்லேயே வாட்டர் ஜெட் வச்சு வாஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே அது பெனட்ரேட் ஆகிடும். அதனால தான் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஆக்டிவிட்டி வாட்டர் பேஸ்ட் எபாக்சி ப்ரைமர். இந்த டைல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால பாண்டிங்காக இந்த ப்ரைமர் நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறோம். அடுத்து நம்ம எலாஸ்டமெரிக் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் டெராகோட்டா கலர் இந்த டெரஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். இது 2 கோட் நம்ம டாப் கோட் அப்ளை பண்ணி இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்ட்டி 5 இயர் வருது. தேங்க்ஸ் மிஸ்டர் சங்கர் சார், உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த வீடியோ முழுசாக பார்த்த வியூவர்ஸான உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிவிச்சுங்க. இது போல் சர்வீஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.